இங்கே லேட் நைட்டில் ஒரு பொண்ணு கேஷுவலாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அடியிலிருந்து ஒரு ஸ்பீக்கரில் ஒரு மெலடியான மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே நடந்து வரா. அப்போ திடீர்னு அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வேற ஒரு வித்தியாசமான மியூசிக் ஓடுது. இதை கேட்டு இந்த பொண்ணு என்னடா இது புதுசாக இருக்குன்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரா. ரோட்டுக்கு நடுவில் ஒரு லேடி பின்னாடி திரும்பி நின்றுக்கிட்டு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி வித்தியாசமாக டான்ஸ் ஆடுறா. இந்த பொண்ணு உடனே செம்ம கண்டென்ட் கிடச்சிருச்சுன்னு அவளோட ஃபோனை எடுத்து அதை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அங்கே தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. சடனாக அந்த பாட்டு நின்று போச்சு. அந்த லேடியும் டான்ஸ் ஆடுறதையும் நிறுத்திட்டா. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு அந்த பொண்ணுக்கு புரியுது. அந்த லேடி மெதுவா அப்படியே திரும்பி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே கையில ஒரு கத்தி எடுக்கிறா. இந்த பொண்ணு அப்படியே பயந்துகிட்டே அங்க நிக்கிறா. அந்த லேடி கத்தியோட இவளை துரத்த ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு உயிர் பிழைச்சா போதும்னு அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறா. அந்த லேடியும் பின்னாடியே விரட்டிக்கிட்டே வரா. ஒரு வழியா அவ கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறா. டோரை லாக் பண்ணிட்டு அதுல இருக்க ஓட்ட வழியா பாக்குறா. அதுல ஒரு ஈ காக்கா கூட இல்லைன்னு அப்பாடா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம்னு பெருமூச்சு விடுறா. ரிலாக்ஸா சேர்ல உட்காரலான்னு போறா. அப்ப திடீர்னு டிவி அதுவாவே ஆன் ஆயிருது. அதுல அந்த ஸ்ட்ரீட்ல கேட்ட அதே வித்தியாசமான மியூசிக் தான் ஓடுது. இந்த பொண்ணு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி என்னதான் நடக்குதுன்னு பயந்துகிட்டே சுத்தி சுத்தி பாக்குறா. அவ பின்னாடி மெதுவா அந்த லேடி வந்து அவளை அப்படியே பிடிச்சிடுறா.